நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகையா, பொங்கல் பண்டிகைக்கு செலவுக்கு 3000 ரூபாய் வழக்கமாக கொடுக்குற கரும்பு, பச்சரிசி, வெல்லம், இப்படி எல்லாம் மக்களுக்கு பொங்கலுக்கு பயன்படுத்துறதுக்கு, பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு இந்த உணவு பொருட்கள், தானியங்கள் இவைகளெல்லாம் வழங்கி ஒரு 3000 ரூபாய் திராவிட மாடல் அரசு வழங்குகிறது. உங்கள் வரி பணம் தான், ஃபஸ்ட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிடுறேன். உங்கள் வரி பணம், நீங்கள் அரசாங்கத்தை கட்டுற உங்கள் பணத்தை உங்களுக்கு திருப்பி 3000 ரூபாய் தமிழக அரசு, முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குகிறார்கள். இதை எல்லா தாய்மார்களும் தமிழகம் முழுவதும் எல்லாரும் ரொம்ப பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த பொங்கல் ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடலான்னு சொல்லி, இது இப்போ இது தேர்தலுக்காக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்து இது 2026 இல்லைங்களா, 2027 ஒரு பொங்கல் வரப்போகுது இல்லை, அப்பயும் திமுக ஆட்சி, அப்போ 2வது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் இருப்பார், அப்பயும் இந்த 3000 தான் கொடுப்பாங்க. இதை நானே சொல்லிடுறேன். இந்த 3000லேருந்து குறையாது. இதை இந்த எதிர்கட்சின்னா யாரு? இந்த அன்புமணி, இப்படிப்பட்ட இந்த தர டிக்கெட்டுங்களாங்க இல்லை, இதை இவனுங்க கிண்டல் பண்ணுறானுங்க. என்னன்னு கேட்டால், அந்த 3000 எங்கே போகுது? டாஸ்மாக் கடை தானே போகுது. அது என்ன அன்புமணிக்கு எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் கடை மேலேயே போகுது சிந்தனை. எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் கடைன்றிய அன்புமணி. நான் ஒன்று கேட்குறேன், அன்புமணியை, நீ குடிக்கிறது இல்லையா? இல்லை, எப்போத்தாலும் நீ டாஸ்மாக் கடைன்ற, நீ குடிக்கிறது இல்லை, நீயே குடிக்கிற. யாரு? அன்புமணி, நீ குடிக்கிற. அதுக்கு ஆதாரம் இருக்குது. உங்கள்கிட்ட பிரிஞ்சு வந்தவங்க எங்கள்கிட்ட வீடியோவே இருக்குது, ஃபோட்டோவே இருக்குதுன்றாங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அது குடிக்கிறது குடிக்காது அவன் பர்சனல் விஷயம், அதெல்லாம் வெளியே பேசக்கூடாது. இப்போ அதை நீ என்ன சொல்கிற அன்புமணி? இந்த மாதிரி இது டாஸ்மாக் கடைக்கு போவோம், அந்த 3000 ரூபாய் ஒரு வன்னியர் கூட வாங்கக்கூடாதான். யாரு? 2 கோடிக்கும் மேற்பட்ட வன்னியர் மக்கள் தமிழ்நாட்டில் வாழுகிறார்கள். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் என்று சொன்னால் முதல் பட்டியலினம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னு கேட்டால் பட்டியலின சமுதாயம். பட்டியலினத்தின் சமுதாயத்திற்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய சமுதாயம் எது என்று கேட்டால் வரலாற்று சிறப்பு மிக்க வன்னியர்கள், வன்னியக்குல சத்திரர்கள், வன்னியர்கள். கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் சொல்றாங்க மக்கள் தொகை வன்னியர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 2.5 கோடி பேர். அப்ப 2 கோடி பேர்னா அப்ப கிட்டத்தட்ட 1 கோடி குடும்பங்கள் வரும், பல லட்சம் குடும்பங்கள் வருது. அந்த பல லட்சம் குடும்பங்கள் யாருமே இந்த 3000 வாங்கக்கூடாது. இப்போ திராவிட மாடல் அரசு பொங்கல் பண்டிகை கொடுக்குற 3000 கொடுக்குறாங்க இல்லை, அது யாருமே வாங்கக்கூடாதான். அப்படி யாராவது அந்த 3000 வாங்கினா என் மூஞ்சில் முழிக்காதீங்க. யாரு சொல்றது? இந்த உத்தம புத்திர அன்புமணி. அந்த 3000 யாருன்னா வாங்கினீங்கன்னா என் மூஞ்சில் முழிக்கூடாதீங்க யாருமே. அது குறிப்பா என்னோடு இருக்கிற பாட்டாளி மக்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா 2 பாட்டாளி மக்கள் இல்லை, ஒன்று அன்புமணி, ஒன்று தாய்க்கழகம், அதுதான் ஒரிஜினல் பாட்டாளி மக்கள் கட்சி, திரு டாக்டர் ஐயா ராமதாஸ். 2க்கு. அதனால என்னோடு இருக்கிறவங்க யாரும் வாங்கக்கூடாது. அப்படி யாருன்னா டோட்டலாவே சொல்லிட்டான். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா வன்னியர்களே வாங்கக்கூடாது. வாங்கின மூஞ்சில முழிக்காது. நான் என்ன சொல்றேன் அன்புமணிக்கும் சொல்றேன், அவங்க மனைவி சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள், அவங்களும் அதான் பேசுறாங்க. உங்களுக்கு அந்த 3000 அந்த காலத்துல காலனா அரணான்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த அளவு கூட கிடையாது. உங்களுக்கெல்லாம் அது ஒரு துட்டு, அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சும்மா ஒரு உங்க வீட்டில் நாய்க்கு வளர்க்குறீங்களாமே, அந்த நாய் கூட சும்மா 2 மணி நேரம் போடுற பிஸ்கெட் விட்டுருக்கோம் அந்த 3000 உங்களுக்கெல்லாம். ஆனா அந்த 3000 பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீ ஒன்றும் வன்னியர்களுக்கு நீ ஒன்றும் தலைவர் கிடையாது. யாரு அவங்க? வன்னியர்களுக்கு நீ ஒன்றும் தலைவர் கிடையாது. ஒரு வகையில் உங்க அப்பா சொன்னாலும் சொல்லலாம், நீ ஒன்றும் வன்னியர்களுக்கு தலைவர் கிடையாது. நீ வன்னியர்கள் பேரை சொல்லி ஊரை ஏமாற்றி சாப்பிட்டாரன். யாரு? அன்புமணி, டாக்டர் அன்புமணி. நான் அன்புமணிக்கு சொல்றேன், உனக்கு பரவாயில்லப்பா, நீ மந்திரியா இருந்த, உன் கட்சி பேரை சொல்லி ஜாதி பேரை சொல்லி கிட்டத்தட்ட 1,00,000 கோடி என்றாங்க உன் சொத்து. உனக்கு வெளிநாடு முழுக்கோ உனக்கு எல்லாம் உன் கட்சிக்கார பேசுறதா, நான் இல்லை. இன்னைக்கு டாக்டர் ஐயா கொடுக்குறவங்கலாம் உன்னை பற்றி கழுவி ஊத்துறாங்க. என்ன சொல்றது? ஸ்பெயின்லையும் பிலிப்பீன்ஸ்லையும் எத்தனையோ தீவுகள்லையும்
வெளிநாடுகள்லையும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் எஸ்டேட்ஸா, நீ பணம் உனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 200 கோடி ரூபாய் உனக்கு பங்களா பனையூரில் மட்டும். காலையில் சேர் போட்டு உட்காந்து டால்ஃபின் நெய்கிறது பார்த்தோம் தான் எங்கள் வீட்டுக்காரு காஃபியே குடிப்பாருன்னு அவங்க மனைவி திருமதி சௌமியா அன்புமணி சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த 3000 எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற 70% குடும்பங்களுக்கு அது பெரிய விஷயம். வசதியான கூட இப்போ லைனில் நின்று வாங்குறாங்க ரேஷன் கடையில். அந்த 3000 வாங்கினவங்க என் மூஞ்சியில் முழிக்காதன்ற. அப்போ யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி கூட இருக்கிறவங்க. ஆனால் பாட்டாளி மக்களின் டோட்டலாக சொல்ல முடியாது. ஏன்னா ஒரிஜினல் பாட்டாளி கட்சி திரு டாக்டர் ஐயா ராமதாஸ் அவரது ஒரிஜினல் பாட்டாளி கட்சி. இது ஃபோக்கஸ் அன்புமணி அப்படின்னு அவங்க கட்சிக்காரே பேசுகிறாங்க. சோசியல் மீடியாவில் அதான் சொல்கிறாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்ப்போம். எலெக்ஷன் கமிஷன் இப்போ தான் போய் அடிமையோடு போய் இன்னைக்கு ஒரு அடிமை சேர்ந்துருக்குது. எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அமித்ஷாவின் அடிமையிடம் இன்றைக்கி அமித்ஷாவிடம் அடிமையாக இருக்கிற அன்புமணி போய் அடிமையாக சேர்ந்துட்டாங்க. அது அவங்க கட்சி கூட்டணி எங்கன்னா போனால் நாச்சுமா நடு ரோட்டில் எங்கன்னா போனோம். நமக்கு தேவையில்லாத விஷயம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நீ அதை வாங்கக்கூடாதுன்றே. அது இல்லாத எத்தனை குடும்பங்கள் கஷ்டப்படுது. நீ வன்னியர்கள் யாரும் என் மூஞ்சிலே முடிக்கூட வாங்கின. நீ வன்னியர்கள் நீ என்ன பண்ண? நான் இதை பல முறை அன்புமணியை கேட்டேன். நீ என்ன பண்ண வன்னியர்களுக்கு? வன்னியர்கள் சொல்லுங்க சார். திமுக ஓட்டு போடாதே. திமுக என்னன்னோ சொல்கிறான் அந்த ஆள். ஊழல் கட்சியா, திமுக வன்னியர்களுக்கு விரோதியா, மக்கள் திமுக மீது கோபமாக இருக்கிறாங்களாம், கடும் கோபமாக தான். அப்படியே அன்புமணி பார்த்தோன்னே மக்கள் அப்படியே கூப்பிட்டு இங்கிலீஷ் படத்தில், இப்போ தமிழ் படத்திலே உதறி முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே உதறி முத்தம் கொடுக்குறாங்க அன்புமணிக்கு. அப்படியே பால் மடியில் தீக்கு வச்சுன்னு அப்படியே அன்புமணி கொஞ்சராங்க வன்னியர்லாம். அப்படியே வன்னியர்கள் பிடிக்கிட்டான். நீ என்ன வன்னியர்களுக்கு பண்ண? வன்னியர்கள் அந்த மகளிர் உரிமை அந்த நம்ம தலைவர் அவன் மகளிர் உரிமை தொகையும் கிண்டல் பண்ணுறான். அந்த 1000 ரூபாய் நாங்கள் கேட்ட மாட்டான். என்ன 1000 ரூபாய் கேட்ட மாட்டான் அந்த அன்புமணி. இப்போ இதை நீ சொல்றிய என் மூஞ்சில முழிக்காதீங்க. அந்த பொங்கல் 3000 வாங்கினான்னு வன்னியர்களே வாங்கக்கூடாது. வன்னியர்களுக்கு என்ன பண்ண சொல்லு? ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பியா? என்ன பண்ண நீ? மந்திரி இப்போ பேரை மந்திரிகள் பேர் சொல்லி மந்திரி ஆகி எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் பண்ணி, அதனால தான் நீ பிஜேபி கிட்ட முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிற. அமித்ஷா பார்த்து பயப்படுற, உச்சா போற. நான் என்ன முதலமைச்சர் 2026 அன்புமணி முதலமைச்சர் 2026 கோட்டையிலே கொடியேற்றுவார் அன்புமணி. இப்போ ஏதோ 18 சீட்டோ 19 சீட்டோ ராஜ்யசபா சீட்டாமே. அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு பாடுபடுவோன்னு பேட்டி கொடுக்குற. போயா போயா. அதனால தான் நான் உன்னை பிளகா பையன் சொல்றது. போயா போய் வேலையை பாரியா. திமுக பத்தி தளபதி பத்தி நீ குறை சொல்றியா? எந்த சமுதாயத்துக்கும் செய்யாத நன்மை வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்திருக்கிறது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் செய்திருக்கிறார். தலைவர் தளபதி செய்திருக்கிறார். எதிர்காலத்தில் அண்ணன் உதயநிதி செய்வார். வன்னியர்களை எம்பிசி பட்டியலை சேர்த்தது யாரு? அன்புமணி. திமுகயா கலைஞரியா? 22 வன்னியர்களை சுட்டுக் கொன்றார் எம்ஜிஆர் ஆட்சியிலே. அந்த வன்னியர்கள் குடும்பத்துக்கெல்லாம் நிதி உதவி வழங்கி அவர்களை இடஒதுக்கீட்டு போராளிகள் என்று அறிவித்து இன்றைக்கு அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டியவர் தலைவர் தளபதி அவர்கள். வன்னியர்கள் மீது இந்த பொய் வழக்குகள்லாம் ரத்து செய்தது திமுக ஆட்சியில். வன்னியர்களுக்கு நன்மை செய்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீ அன்புமணி நீ என்ன போடுங்க வன்னியருக்கு? வன்னியர் பேரை சொல்லி வன்னியர் அறக்கட்டையில கொள்ளை அடிச்சுதான் அன்புமணி நீயும் உன் குடும்பமும். நீ என்னவோ பேசுற? திமுக பத்தி பேசுற? அந்த 3000 வாங்கக்கூடாது. டாஸ்மாக் கடைக்கு தான் போவோம். டாஸ்மாக் கடைக்கு தான் போவோம். போயா வாயில் நல்லா வருதியா. உன்னை பற்றியெல்லாம் பேசக்கூடாது எப்பயோ முடிவெடுத்துட்டேன். ஆனால் நீ இந்த 3000 ரூபாய் கொடுக்குறது என் மூஞ்சல யாரும் மொழிக்கூடாதுன்னா அப்போ வன்னியர்கள்னு சொல்றது நீ யாரியா? என் கூட இருக்கிறவங்கன்னு சொல்லு. என் கூட என்னுடைய ஆதரவாளர்கள் என் கூட இருக்கிற நான் பாட்டாளி மக்கள் தலைவர் நான் சொல்றேன் இல்ல, என்னுடைய பாட்டாளி மக்களுக்கு இருக்கக்கூடியவர்கள் யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லி. யாரும் வாங்க மாட்டாங்களா? கணக்கெடுக்கலாமா? ஒரு ரேஷன் கடையிலையும் வன்னியர் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நியாய விலை கடையில் நான் என்கிட்ட கிட்டத்தட்ட 50 யூடியூப் சேனல் என்கிட்ட இருக்குது. நான் பேசுகிறேன் 50 யூடியூப் சேனலில் பேசுகிறேன். மோர் தென் 50 யூடியூப் சேனல்ஸ். ஒரு கடையை கிடையாது நிமிஷம் எடுத்து நான் போட்டா இந்த பார் இவங்க அன்புமணியினுடைய பாமகலே இவங்க இருக்கிறாங்க. இவங்க 3000 வாங்கினாங்க. அது பொதுமக்களுடைய பணத்தை பொதுமக்களுக்கு திருப்பி கொடுக்குறது. அது 3000ன்றது. அதை நீ யாரையே வாங்க வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகா? டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. உங்களோட யாரும் குடிக்கிறது இல்லையா? அதெல்லாம் விட்டுருப்பா. நீ குடிக்கிறது இல்லையா சொல்லு. நீ குடிக்கிறது இல்லை? இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து சொல்லி நீ குடிக்கிறது இல்லை? உனக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா?
நீ என்ன சொல்றனோ டாஸ்மாக் கட்டி தான் போகணும். அதனால வீணா போனவன் வீணா போனவன் கூட போய் சேர்ந்துக்கிறான். உனக்கு ஐயோ முதல்ல உனக்கே பிரச்சனையா அன்புமணி. என்ன சொல்றது, தேர்தல் கமிஷன்ல மாம்பழம் சின்னத்தை முடிக்கிட்டாங்க. தேர்தல் கமிஷன்ல மாம்பழம் சின்னம் முடிக்காச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்தே இல்லைன்னு கோர்ட்ல விளக்கம் கொடுத்துருச்சு எலெக்ஷன் கமிஷன். சுப்ரீம் கோர்ட்டு டாக்டர் ராமதாஸ் போனார்ல, மாம்பழம் சின்னம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாமக அரசியல் கட்சி அந்தஸ்தே கிடையாது. அதாவது பட்டா இல்லாத நிலம். பட்டா இல்லாத நிலத்தை என்ன சார் சொல்லுவாங்க, புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. புறம்போக்கு மாதிரி உனக்குன்னு ஒரு கட்சி கிடையாது, உன் கட்சிக்கு வந்து லைசன்ஸ் கிடையாது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய கட்சி இப்போ அது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. நம்ம நடிகர் திரு சிவகார்த்தினோட படம் வந்துச்சு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அதுல எல்லாம் வீடு ஊர்ல வெட்டியா சுத்துறவங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருக்காங்க. ஒரு நல்ல படம் அது. அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி ஊர்ல காலித்தனமா சுத்தி இருக்கிற பசங்கள்லாம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இன்னைக்கு அன்புமணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. அது ஒரு பட்டா இல்லாத நிலம், பரம்போக்கு மாதிரி ஆச்சா. உனக்குன்னு கட்சி கிடையாது, உன் கட்சிக்கு அரசியல் கட்சி அந்தஸ்து கிடையாது, உனக்கு ஒரு சின்னம் கிடையாது. நீ உனக்கு நீயே சொல்லிக்கிற நான் தான் பாமக தலைவர். அவர் என்ன சொல்றாரு, இவன் யாரா போய் ஏடிஎம்கே கிட்ட கூட்டணி பேசுறதுக்கு, அவனுக்கு என்ன தகுதிக்குது? அவனை பிள்ளையா பெத்தந்தே தப்பு, ஒரு தருதலியை பெற்றுட்டேன். அவன் யார் பேசுறதுக்கு? நான் தான் சொல்லணும் யார் கூட்டணின்னு. இவங்க அவங்கள நீக்க, அவங்க இவங்கள நீக்க ஊம் பொழப்பே நாறுது. நீ திமுக பத்தி பேசுற. நான் சொல்றேன் அன்புமணி, உனக்கு எத்தனை சீட் எடப்பாடி கொடுப்பாருன்னு தெரியல. அவரே ஜெயிக்கிறது கஷ்டம். ஒரு சீட் நீ ஜெயிக்க மாட்டேன். ராஜ்யசபா வேணா அவர் கொடுக்கலாம், அது கூட நீ நம்பாத. ஏன்னா அப்படிதான் தேமுதிக பாவம் அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் ஒரு ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் தராமல் இருந்தாலும் ஏமாற்றி போட்டான். அந்த மாதிரி இன்னும் இருந்தாலும் ஏமாத்தோன்னு வச்சு ஒன்றும் கொடுக்க போகிறது இல்லை. இன்னும் உனக்கு 19 தராங்களோ 20 தராங்களோ 25 தராங்களோ எத்தனை கொடுத்தாலும் அன்புமணிக்கு சொல்கிறேன், ஒன்று கூட நீ ஜெயிக்க மாட்டேன். முதல்ல நீயே ஜெயிக்க மாட்டேன். இல்லை நீ ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு உங்கள் வீட்டில் யாருன்னா நிற்க வச்சுன்னா அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க. உண்டு ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. நீ ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி உன்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால பேசுறது பார்த்து பேசு. இந்த 3000ன்றது இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் நடுத்தர குடும்பங்கள் இருக்கப்பட்டவங்களும் போய் லைனில் நின்று வாங்குறாங்க பணத்தை. அது எவ்வளோ பெரிய 3000 ஒரு பொங்கல் கொண்டாடுறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறாரு தளபதி. உங்க வரி பணம் தான், திருப்பி திருப்பி சொல்ற உங்க வரி பணம் தான். அந்த மகளிர் உரிமை தொகையை கிண்டல் பண்றது, அந்த புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுக்குறத கிண்டல் பண்றது. நீ ஒரு பிளக்காப்பையன் அன்புமணி சொல்ற, நீ ஒரு பிளக்காப்பையன், நீ ஒரு மயிரும் புடுங்க முடியாது. என்ன 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக ஜெயிச்சு தேச தலைவன், அன்பு தலைவர், தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும், பொதுவாழ்வில் தூசிப்படா தலைவர் தளபதி மீண்டும் முதலமைச்சர், எங்கள் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், திமுக அமைச்சரவை அமையும். யார் யார் கூட போறாங்களோ, யார் யார் கூட சேர்றாங்களோ, யார் இருக்கிறாங்களோ, யார் போறாங்களோ, இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம் திமுக கூட்டணியில். எனக்கு ஒன்று இது பேசுறதுல எந்த பயம் எனக்கு கிடையாது. இருக்கிறவங்களுக்கும் நல்ல நேரம். என்னது இங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் நல்ல நேரம். இல்லை நான் அங்கே போனால் எனக்கு அதிக இடம் கொடுப்பாங்கன்னா என்ன சொல்றது? இப்போ நான் சொன்னேன் இல்லை, புறம்போக்கு இடத்துல யார் வேணாலும் போய் குடிசல் போட்டுக்கலாம், புறம்போக்கு இடத்துல யார் வேணாலும் போய் ஒரு கொட்டாய் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மற்ற கட்சிகளை போய் யார் எவ்வளோ கொடுத்தா கூட அதுக்கு பட்டா கிடையாது. ஸோ திமுக தான் ஆட்சி அமைக்கும், திமுக தான் ஆட்சி அமைக்கும். தளபதி தான் 2026 உறுதியாக முதலமைச்சர், அதுவும் தனி பெரும்பான்மையோட திமுக ஆட்சி அமைக்கும். அதனால அன்புமணிக்கு சொல்றேன், என்ன உன்னை பத்தி பேசுறது வேஸ்ட்டு. நீ ஏதோ என் மூஞ்சிலே முழிக்கூடாது வன்னியர். நீ அது நீ யாரா சொல்றதுக்கு? வன்னியர் நீ என்ன லீடரா? நீ ஒரு புரோக்கர் பையன், வன்னியர் பேரை சொல்லி ஏமாத்தி சாப்பிட்றவன். ஒரு வகையில் உங்க அப்பா நான் வன்னியர் தலைவர்னு சொன்னா கூட ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சு கலைஞர் டாக்டர் ஐயா ராமதாஸ் கேட்டாருன்னு வன்னியர்களுக்கு எம்பிசி கொடுத்தாரு. அதனால மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க, மக்கள் தலைவர் தளபதி பக்கம் இருக்கிறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும்னுவாங்க. என்னைக்குமே தை பிறக்கும் போது இல்லை, என்னைக்குமே திமுக தான் மக்கள் வழி விடுவாங்க. அதிலும் இந்த தை பிறக்கும் பொழுது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசம் இருக்கிறது. தளபதி தான் 2026 மீண்டும் முதலமைச்சர். எனவே இன்னும் தலைவர் தளபதி உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய இருக்கிறார். எனவே இந்த அன்புமணி பேசுறது மூஞ்சில முழிக்காது. அதான் எனக்கு கோபம். நீ கிண்டல் கூட நான் பண்ணிருப்போம், நீ ஒரு உதவாதவன், நீ பேசி யாரு கேட்க போறாங்க? நான் தான் சொல்லிட்டேன் புறம்போக்குனேன். அதனால பேசுறது பார்த்து பேசு. நன்றி, வணக்கம். குடியாத்த குமரன். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன்.